வணக்கம். இப்போ நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டென்டல் மெட்டீரியல் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் பாய்சன் ரேஷியோ, பொசிஷன் ரேஷியோ, பொட்டென்ஷியல் அண்ட் எலாஸ்டிக் லிமிட், ஈல்டு ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, ரெசிலியன்ஸ், இம்பேக்ட், ஃபெட்டிக் அண்ட் டஃப்னஸ், பிரிட்டில்னஸ் இதெல்லாமே இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே 2 டைப் 3 டைப் இருக்குது. டென்சில் ஸ்ட்ரென்த், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது. டென்சில் ஸ்ட்ரென்த், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், ஷியர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது. இப்போது டென்சில் ஸ்ட்ரென்த் பற்றி பார்க்க போகிறோம். டென்சில் ஸ்ட்ரென்த்னால் ஒரு பொருளை இப்படி இழுக்கிறது. இந்த சைடில் ஃபோர்ஸ் ஆஃப் இந்த சைடும் ஃபோர்ஸ் கொடுக்கறது தான் டென்சில் ஸ்ட்ரென்த் சொல்கிறாங்க. இந்த force is opposed to the object, away from each other இந்த ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் டுவர்ட் இன்சைட். அதாவது 2 ஃபோர்ஸுமே உள்பக்கமாக டுவர்ட் த பாடி டுவர்ட் பண்ணியிருக்கோம். ஷியர் ஸ்ட்ரென்த்னால் ஆப்போசிட்டில் ஒரு பேப்பர் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குன்னா ஷியர் ஸ்ட்ரென்த்து இப்படி கிழிக்கிறது தான் ஷியர் ஸ்ட்ரென்த். ஒன்று இந்த சைடு இருக்குது, இன்னொன்று இந்த சைடு இருக்குது. அதுதான் ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் parallel to the each other to the opposite டைரக்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரெயினில் எப்படின்னா அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், அதனால் ஒரு டிஃபார்மேஷனை தவிர்க்குதுல்ல, அதுதான் ஸ்ட்ரெயின். அதாவது எவ்வளோ அளவு பிடிச்சி வச்சுருக்குதோ அதான் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறாங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் பற்றி பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இன்க்ரீஸிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தனியாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ்னால் இது எல்லாமே இப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தோம், டென்சில் ஸ்ட்ரென்த் பார்த்தோம், ஷியர் ஸ்ட்ரென்த் பார்த்தோம். இந்த எல்லா ஸ்ட்ரென்த்து சேர்ந்து தான் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரென்த்னு வருது. தீஸ் ஆர் ப்ரொடியூஸ் காம்ப்ளெக்ஸ் பர்டிகுலர் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் பொசிஷன் ரேஷியோவில் பொசிஷன் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மெட்டலுக்குள்ளே ஃபோர்ஸ் அங்கங்கேயும் இருக்குன்னா அது டேரெக்டாக யூனிஃபார்ம் பொசிஷனில் ஒரு லேட்டரல் ஸ்ட்ரெயினும் ஆக்சியல் ஸ்ட்ரெயினும் கொடுத்து ஆக்சியல் ஸ்ட்ரெயினாக வெளில ஒரு ஆக்சியல் ஸ்ட்ரெயின் யூனிஃபார்மாக இருக்கும். லேட்டரல் ஸ்ட்ரெயினாக இந்த சைடு, அதாவது லேட்டரல் ஸ்ட்ரெயினாக இந்த சைடு போகிறது, ஆக்சியல் ஸ்ட்ரெயினாக செங்குத்தாக போகிறது. இது எல்லாமே ஒரே இந்த மாதிரி டைரக்ஷனில் போகும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, ப்ரொபோஷ்னல் லிமிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரொபோஷ்னல் லிமிட் இஸ் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெஸ் that may be produced in the material such that stress is directly proportional to the strain. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினோட ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த ஸ்ட்ரெயின் தான் ப்ரொபோஷனல் லிமிட் சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இது தாங்கும், அதுக்கப்புறம் தாங்காதான். ஒரு கிரேட்டர் ஸ்ட்ரெஸ் that made up produced to the ஒரு அந்த மெட்டீரியல் ஒரு கிரேட்டர் ஸ்ட்ரென்த் வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணிருக்கலாம், அதுதான் ப்ரொபோஷனல் லிமிட்னு சொல்கிறாங்க. இது 70 டிகிரி 50 டிகிரி அது வரைக்கும் 100 kgக்கு போகையில் அந்த இது மெட்டீரியல் பிரேக் ஆகிடுது, அதை சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனால் இது இட் வில் பி பிரேக், இட் வில் பி சேஞ்சஸ். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கா, இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். எலாஸ்டிக்கில் ஒரு மேக்ஸிமமாக ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் பை ஏரியா கொடுக்கல, அது ஒரு மேக்ஸிமம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஒரு மெட்டீரியல் நடக்குது டு வித்ஸ்டாண்ட் த மெட்டீரியல். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்துடுதா, அதான் சொல்கிறாங்க. அது அவ்வளோ தூரம் எலாஸ்டிக்காக மறுபடியும் நம்ம எவ்வளோ பண்ணாலும் அது அப்படியே இருக்கிறது தான் எலாஸ்டிக் லிமிட் சொல்கிறாங்க. இப்போ ஈல்ட் ஸ்ட்ரென்த் பற்றி பார்க்க போகிறோம். ஈல்ட் ஸ்ட்ரென்த்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம். அதில் ப்ரொபோஷனல் லிமிட்னு இருக்குது, ஈல்டு ஸ்ட்ரென்த். இது எல்லாமே ஈக்குவல் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈல்டு ஸ்ட்ரென்த் இஸ் கிரேட்டர் தென் தி அப்புறம் ப்ரொபோஷனல் லிமிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா ஒரு யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. MOE தான் இது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினாக இருக்குது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியில். இது டிக்ரீசிங் இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினாக இருக்குதா. இதில் ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம், ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், எல்லா சைடும் எல்லா வகையாக கொடுக்குறோம். அப்படியுமே இது பெண்ட் பண்ண முடியல, அது வித்ஸ்டாண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிஃபெக்டிவ் அந்த பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இஸ் டிக்ரீசிங் இந்த ஸ்ட்ரெயின், இன்க்ரீசிங் இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி.
நாட் அண்டர்கோ டு த பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் வந்து நடக்காது, அண்டர்கோ பெர்மனன்ட் டிஃபார்மேஷனாக வந்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்ல, அதான் வந்து ஸ்ட்ரெயின்னு சொல்கிறாங்க அந்த ஃபோர்ஸில். அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியில் வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட்டட் இஸ் டிவைடட் பை ஃப்ளெக்சிபிலிட்டி. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியில் ப்ரொபோஷனல் எவ்வளோ தூரம் இழுவுத்தன்மை இருக்குதோ அதான் வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. எவ்வளோ தூரம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்குறோன்னா அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கா இல்லையா அதை பார்க்குறது தான் வந்து இது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரெசிலியன்ஸ் ஃபார்ம், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்லப்படும். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், அதுக்கப்புறம் ரெசிலியன்ஸில் வந்து ரெசிலியன்ஸ் வந்து என்னென்னா, இது வந்து பொட்டென்ஷியல் லிமிட் இஸ் ப்ரொபோர்ஷனல் லிமிட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜியில் வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெசிலியன்ஸ்னால் வந்து ஒரு எனர்ஜி இருக்குது, இது வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன எனர்ஜி ரெசிலியன்ஸுன்னு இருக்குது. இந்த ரெசிலியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெசிலியன்ஸில் வந்து இந்த எனர்ஜி இஸ் அப்சார்ப்டு பை நெட் த்ரூ த அகெயின்ஸ்ட் த ஆக்சிஸ். அதாவது ரெசிலியன்ஸ்னால் என்ன? ரெசிலியன்ஸ் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம், அது வந்து எனர்ஜி கொடுக்குது, எனர்ஜியாக இருக்குதா? இப்போது ரெசிலியன்ஸ்னால் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதில் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி திரும்பி கொடுக்குறது தான் வந்து ரெசிலியன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி இஸ் அப்சர்வ்டு பை த நெட் த்ரூ அகெயின்ஸ்ட் த ஆக்சிஸ். அதுக்கப்புறம் ரெசிலியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் லிமிட் பை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி தான் வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட்ஸாக வந்து இருக்குது, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க. ரெசிலியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இம்பேக்டில் வந்து என்னென்னா, அதாவது ரெசிலியன்ஸ் வந்து எப்படின்னா, நிறைய எனர்ஜி கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது. ஆனால் இம்பேக்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஆனால் வந்து அது வந்து ரியாக்ஷன் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, ஃப்ராக்சர் நடந்துச்சுன்னா அது வந்து இதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் பற்றி பார்க்க போகிறோம். இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்தில் வந்து டு ஃப்ராக்சர் த மெட்டீரியல் ஆஃப் த இம்பேக்ட் ஃபோர்ஸ். ஸ்ட்ரென்த் டென்சில் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்கேஜ்னால் வந்து ஸ்ட்ரென்த் வந்து டென்சில் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரோவாக இருக்குது. இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க. இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்னால் என்னது? அதாவது இம்பேக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ தூரம் அது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கிறோ அதுதான் வந்து இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரென்த்துன்னு போட்டாச்சா, டான்சில் கம்ப்ரெசிவில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்ஸேஜ்னு இருக்குது. ஃப்ளக்ஸேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் ரெண்டு ட்ரையாங்குலர் ஃபோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் த ஃபோர்ஸ் இஸ் ஸ்டிமுலேட் டு த டார்னிஷ் இஸ் அப்ளை டு த ஃபோர்ஸ். அது எல்லா சைடும் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபெட்டிகில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, ஒரு அப்சர்ப்ஷன் ஃபெயிலியர் நடக்குது. அப்ஸ்ட்ராக்ட் ஃபெயிலியர் இஸ் அதுக்கப்புறம் ரெசப்டார் ஸ்ட்ரெயின், அப்ஸ்ட்ராக்ட் ஃபெயிலியர் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டஃப்னஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the energy is required which produces of the material to the fracture. How it is difficult to break brittleness. And brittlenessல வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து டஃப்னஸ்னா ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு எனர்ஜி வந்து which is the properties of the material, ஒரு டஃப்னஸ். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்து ஒரு கொடுக்குதா, அது வந்து ஃப்ராக்சர் ஆகாமல் வந்து தவிர்க்குது அப்படின்னா வந்து இது சொல்கிறாங்க. ஹவு டிஃபிகல்ட் டு பிரேக், அதாவது ஹவு டிஃபிகல்ட் டு பிரேக்காக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டில்னஸில் வந்து ப்ரொபோசிஷனல் லிமிட்னு இருக்குது. ப்ரொபோசிஷனல் லிமிட் டக்டிலிட்டி மேலிபிலிட்டி ஹார்ட்னஸ்ஸு, அதுக்கு ரிலாக்ஸேஷன் ஸ்க்ரீப் ஹியூ, அதுக்கப்புறம் வந்து ஹியூ வேல்யூ க்ரோம் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா டக்டிலிட்டியில் எப்படி சொல்கிறாங்க, டக்டிலிட்டியில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரெண்டு சைடு ஃபோர்ஸ் இருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து இழுக்குது, அது மூலயமா இட் எபிலிட்டி டு த ப்ரெஷர் ஆஃப் த டக்டிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இஸ் அவுட்டர் டு த ஃபார்முலேஷன் ஆஃப் த வைரஸ். டக்டிலிட்டி வந்து பர்சன்டேஜ் எலாங்குவேஷன் இருக்குது, மெஷர்மெண்ட் ஆஃப் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து கோல்டு பெண்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேலிபிலிட்டினா என்னது? மேலிபிலிட்டினா என்னென்னா
malleabilityனா என்ன? malleabilityனா என்னன்னா, malleability வந்து ஒரு malleabilityனா என்னன்னா, இது வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் அப்படின்னு வச்சுருக்குது. malleability, it is ability of the metal to withstand the compressive force. compressive forceல வந்து withstand பண்ணியிருக்குது, அதை சொல்கிறாங்க. a metal from the thin sheet. அதுக்கப்புறம் வந்து malleabilityல வந்து மெட்டல் வந்து ஒரு தின் ஷீட்டாக மாறுது. எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர். அதான் வந்து malleabilityயோட எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட்னஸ் சொல்கிறாங்க. ஹார்ட்னஸ்னால் என்னென்னா, டு ரெசிஸ்ட் த ஸ்க்ராச்சிங் இஸ் டிபெண்ட் அப்பான் த ஸ்ட்ரென்த் இன் த ப்ரொபோர்ஷனல் லிமிட், டக்டிலிட்டி அண்ட் malleability. ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து எ மேக்ரோ ஹார்ட்னஸ், மைக்ரோ ஹார்ட்னஸ் இருக்குது. மேக்ரோ ஹார்ட்னஸில் வந்து பிரெனில், அதுக்கப்புறம் வந்து பிரெனில் ஹார்ட்னஸ் நம்பர், அதுக்கப்புறம் ராக்வெல்ஸ் ஹார்ட்னஸ் நம்பர், விக்கர் ஹார்ட்னஸ், ஹூப் ஹார்ட்னஸ், அதுக்கப்புறம் வந்து நூப் ஹார்ட்னஸ் நம்பர் இருக்குது. பிரெனில் ஹார்ட்னஸ் அதுக்கப்புறம் வந்து ராக்வெல் ஹார்ட்னஸ்ன்னு இருக்குது. பிரெனல் ஹார்ட்னஸ், ராக்வெல் ஹார்ட்னஸ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து விக்கர் ஹார்ட்னஸ், அதுக்கப்புறம் நூப் ஹார்ட்னஸ் இருக்குது. பிரெனல் ஹார்ட்னஸில் வந்து ஒரு பாப் மாதிரி இருக்கான். அந்த பாபை வந்து இந்த சப்ஜெக்ட் மேலே வச்சுட்டோன்னா இது வந்து ஸ்டீலில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்குது. அதான் வந்து பிரெனல் ஹார்ட்னஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து பிரெனல் ஹார்ட்னஸ் வந்து ஒரு லோடு பை ஏரியா ஆஃப் அதுக்கப்புறம் இன்டென்டேஷனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நாட் பிரிட்டில் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ராக்வெல் ஹார்ட்னஸில் வந்து ஒரு ட்ரையாங்குலர் மாதிரி இருக்கா. அந்த ட்ரையாங்குலர் வந்து ஒரு ட்ரையாங்குலர் மாதிரி இருக்கா. அந்த ட்ரையாங்குலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 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 கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும் ராக்வெல் ஹார்ட்னஸில். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்கர்ஸ் ஹார்ட்னஸ் நம்பர் அப்படின்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பேஸ் இருக்கும், ஆனால் வந்து கோனிக்கல் ஷேப்பில். இது டைரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வருதா, அதான் வந்து விரிக்கல் ஹார்ட்னஸாக இருக்குது. அதுக்கப்புறம் விரிக்கல் ஹார்ட்னஸ் வந்து லோடு பை ஏரியா ஆஃப் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டென்டல் காஸ்டிங் கோல்டு அதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நூப் ஹார்ட்னஸ் நம்பர் வந்து நூப் ஹார்ட்னஸ் நம்பர் இஸ் டிமாண்ட் டு த இன்டென்டேஷன் டூல் ஹார்ட்னஸ் சாஃப்ட். அதுக்கப்புறம் இட் ஷேர் டு த அதுக்கப்புறம் வந்து பிரக்கல் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் ப்ராக்கல். அதாவது நூப் ஹார்ட்னஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. நூப் ஹார்ட்னஸ் நம்பர்னால் என்னென்னா, இது வந்து டைமண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்டென்டிங் டூல்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி சாஃப்டான ஹார்ட்னஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஷேர் ப்ரொனல்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ரப்பர் அண்டு பிளாஸ்டிக்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்ரேஷன் ரெசிஸ்டில் வந்து the compression of two type of material in the same classification. கம்ப்ரெஷன் ஆஃப் டூ டைப் ஆஃப் மெட்டீரியல் இந்த சேம் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் வந்து ரெண்டு இருக்குது. சேம் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் தான் கம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஐசின்னு இருக்குது. ஜிஐசியில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய், அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அப்ரேஷன் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷேர் அண்ட் பிரான்ச்சில் வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்கில் கொடுக்கலாம். ரெசோலியன்ஸில் வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் இருக்குது. ஸ்ட்ரெஸ் டிஸ்ஓரியன்ட். அதுக்கப்புறம் வந்து ரேஷியோலஜி வந்து ஸ்டடி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் மேட்டர். விஸ்காசிட்டி வந்து ரெசிஸ்டன்ட் டு தி ஃப்ளோவாக இருக்குது. விஸ்காசிட்டி வந்து ரெசிஸ்டன்ட் டு தி ஃப்ளோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸோட்ரோபிக் க்ரீப்னால் வந்து ஒரு மெட்டல் இருக்குன்னா அது நல்லா ஹீட் பண்ணுறோன்னா அது வந்து ஃப்ளூயிட் ஃபார்மில் இருக்கணும். மெட்டல் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிஃபார்மேஷன் நடக்குதுல்ல, அதான் வந்து டெக்ஸோட்ரோபிக் க்ரீப்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைம் டிபெண்டிங் வென் த மெட்டல் இன் த சப்ஜெக்டட் அதுக்கப்புறம் டிஃபார்மேஷன் இஸ் அக்கர் இன் த க்ரீப். இந்த க்ரீப் இஸ் ஸ்டாட்டிக் டைனாமிக்காக இருக்குது. மெட்டல் அமால்கம் டென்டல் அமால்கத்தில் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்டாக ஒரு
மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கா. அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்லைட்லி இன்க்ரீஸிங் இந்த ரூம் டெம்பரேச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து க்ரீப் ஆகுது. ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் பொசிஷனில் வந்து இருக்குது. ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோவில் வந்து இது வந்து அமார்ஃபஸ் வேக்ஸ் அந்த மாதிரி தான் ஃப்ளோவாக போயிடும். கடலில் வந்து லைட் வந்து லைட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எனர்ஜியாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எனர்ஜியாக வந்து இது பாஸ் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 700லேருந்து 400 வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து லைட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியன்ட் எனர்ஜியில் வந்து 40 நானோமீட்டர் 400 நானோமீட்டர் 700 நானோமீட்டர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட்டட் லைட்டு, ரிஃப்ளெக்டட் லைட்டு, எமிட்டிங் லைட்டுன்னு இருக்குது. மோஸ்ட் சென்சிட்டிவிட்டியாக இருக்குது. பாலிக்ரோமேட்டிக் கோன் செல் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்டில் வந்து பாலிக்ரோமேட்டிக் கோன் செல்ஸ் எல்லாம் வந்து இருக்குதா. அதுக்கப்புறம் மோஸ்ட் சென்சிட்டிவ், லீஸ்ட் சென்சிட்டிவ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கலர் ஒரு இது நம்ம ரெட்டினா வச்சு ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா அது வந்து ஒரு கலர் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வரும். எமிட்டிங், ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இப்போ வந்து கலர் ஃபெட்டிக்கில் வந்து அதுக்கப்புறம் கன்சன்ட்ரஸ் சிக்னல் டிக்ரீசிங் அதுக்கப்புறம் வந்து ஐ ரெஸ்பான்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கலர் பிளைண்ட்னஸில் வந்து இட் டிஃபெக்ட் டு த ரிசெப்டர் ஆஃப் த ப்ரெஷர். 3D வந்து ஹியூ வேல்யூ குரோமான் இருக்குது. ஹியூவில் வந்து என்னென்னா the property association with the கலர். இது வந்து ரெட் ப்ளூ க்ரீன்லாம் இருக்குது. வேல்யூவில் வந்து கலர் இந்த வேரியஸில் வந்து டார்க் அண்ட் லைட்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் குரோமாவில் வந்து இஸ் டிஃப்ரென்ஸ் இந்த கலர் ஸ்ட்ரென்த் டல் அண்டு வைவேட்டில் இருக்குது. மெஷர்மெண்ட் ஆஃப் த கலரில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மியூசெல் சிஸ்டம் இருக்குது. ஆல்பர்ட் மியூசெல் இருக்குது. ஆல்பர்ட் மியூசெல்லில் வந்து கலர் பேஸ்டில் வந்து கோஆர்டினேட்டட் ஹியூ, அதுக்கப்புறம் வந்து பெர்மீட்டர் சிலிண்ட்ரிக்கல் குரோமா இஸ் இன்க்ரீஸிங் அலாங் டு த அதுக்கப்புறம் ரேடியஸ் இன்க்ரீஸிங் அலாங் த ரேடியஸாக வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து மெட்டாமெரிசத்தில் வந்து மெட்டாமெரிசத்தில் வந்து டார்க் அண்ட் டல்லில் இருக்குது. இருக்குது பிரைட்டில் ஃப்ளோரசன்ஸில் இருக்குது. ஃப்ளோரசன்ட்டில் வந்து 400-200 நானோமீட்டரில் இருக்கும். இது வந்து சோர்ஸ் ஆஃப் லைட்டில் வந்து இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டூத்து எனாமல் இருக்குது. இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸிங் டென்சில் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் வந்து 57.5 MPa, அதுக்கப்புறம் வந்து 10 to 3 MPa எனாமலில் வந்து இருக்குது. மாடியூல்ஸ் ஆஃப் டான்சில் ஸ்ட்ரென்த்து இருக்குது. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் டியூரிங் த மெச்சுரேஷனில் வந்து 170 பவுண்ட் மோலார் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கேனிங் மெத்தடாலஜி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சைட்டெல்லாம் இருக்குது ஸ்டேட்டில். அவ்வளோதான்.